பித்தப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரணி இலங்கையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த பித்தப்பை புற்றுநோய் என்பது கடைசி நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், இசை கலைஞர்கள் ஆகியோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையில் இருந்து அவரது உடல் கொண்டுவரப்பட்ட நிலையில் தற்போது தியாகராய நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. மேலும் இறுதிச் சடங்கானது இளையராஜாவின் சொந்த ஊரான தேனியில் நடைபெற இருக்கிறது. இன்று இரவு அவரது உடல் தேனிக்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இளையராஜாவின் இசையில் பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை இவர் பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது. ராமன் அப்துல்லா, தாமிரபரணி, புதிய கீதை உள்ளிட்ட படங்களிலும் அவர் பாடியிருக்கிறார். இது தவிர நீண்ட இடைவெளிக்கு பிறகு 3 திரைப்படங்களுக்கு இசையமைத்தும் இருக்கிறார். பவதாரணியின் உடல் இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினரும் அங்கு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும் நிலையில் பொதுமக்கள், பிரபலங்கள், திரையுலகினர் பலர் வருகை தர இருப்பதால் அங்கு பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. கங்கை அமரனின் மகன் பிரேம்ஜி, மனோஜ் பாரதி ராஜா ஆகியோரும் இளையராஜா இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தனித்த குரல் உடையவர். இவரின் இழப்பு திரை உலகிற்கு பேரிழப்பு என்று பல இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், பிரபலங்கள் பதிவிட்டிருந்தார்கள். இது ஏற்க முடியாத ஒரு மரணம் என்றும் பதிவிட்டிருந்தார்கள். பித்தப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் கடைசி நிலையிலேயே அந்த புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதால் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார். அவரது உடல் இன்றிரவு தேனி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. பவதாரணியின் இறுதிச் சடங்கு சொந்த ஊரில் நடைபெறும் நிலையில் இளையராஜா தேனிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். தேனியில் அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் நிலையில் அங்கு இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக இளையராஜா தேனிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவேற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவேற்றுவேல், பவதாரணியின் உடல் தற்போது இளையராஜாவின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு அஞ்சலிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சக்தி, டி நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் தற்போது அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், இளையராஜாவினுடைய நெருங்கிய சினிமா வட்டாரங்கள் இணைந்திருக்கிறாங்க. இந்த தகவல் நேற்று வெளியானதில் இருந்தே செய்ய வேண்டிய சடங்குகள் தொடர்பான அனைத்து விதமான முக்கிய நகர்வுகளும் அவர்களால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில சென்னை விமான நிலையத்தில் இருந்து டி நகருக்கு அவருடைய பூத உடல் எடுத்து செல்லப்படுகிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி சாலை வழியாக தற்போது அந்த சாலை வழியாக அவருடைய உடல் ஆம்புலன்ஸ் வாகனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. முன்னே ஒரு காவல்துறையினுடைய வாகனத்தோடு இணைந்து இந்த வாகனமும் பயணிக்கிறது. யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபுவினுடைய வாகனம் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கார்த்திக் ராஜா மற்றும் அவருடைய இளையராஜாவினுடைய நெருங்கிய வட்டாரங்கள் அனைவரும் வாகனங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றனர். டி நகர் இளையராஜா இல்லத்தை பொறுத்தவரை ஒரு சோகமயமான ஒரு காட்சியாகவே விளங்குகிறது. இசையமைப்பாளர் இளையராஜா இன்னமும் சென்னை வந்து சேரவில்லை. அவர் நேரடியாக மதுரைக்கு செல்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இளையராஜாவினுடைய சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் உள்ள அவருக்கு சொந்தமான இடத்தில் பவதாரணியினுடைய பூத உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்கின்ற முதல் கட்ட தகவல்கள் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கின்றன.
இந்நிலையில சென்னை விமான நிலையத்தில் இருந்து 30 நிமிடங்களுக்குள்ளாக டி நகரில் உள்ள இளையராஜா இல்லத்திற்கு பவதாரணியினுடைய உடல் கொண்டு செல்லப்படும். பின்னர் முக்கிய பிரமுகஸ்தர்கள், சினிமா பிரபலங்கள் ஒவ்வொருவராக தங்கள் அஞ்சலியை செலுத்துவார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்துவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே போன்று ஒவ்வொரு விவிஐபி முக்கியமாக இளையராஜாவோடு பயணித்த இசை கலைஞர்கள் பலரும் வந்து அந்த பகுதியில குழுமி இருக்கிறார்கள். இசை மூலமாக அஞ்சலி செலுத்துவதற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பவதாரணியை பொறுத்தவரை சிறந்த பாடகியாக மட்டும் இல்லாமல் இசை கலைஞர்களோடு அவருடைய அனுபவம் என்பது கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு இசையமைப்பாளர்கள் இசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் அவருக்கு இசை அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 30 நிமிடங்களுக்குள்ளாக ஆம்புலன்ஸ் மூலமாக டி நகர் இல்லத்திற்கு பவதாரணியினுடைய பூத உடல் எடுத்து செல்லப்படும். அதன் பின்னர் அங்கு பொதுமக்கள் மற்றும் திரையுலகினருக்கான அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. பின்னர் அங்கிருந்து மதுரை வழியாக தேனி கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சக்தி. பாலை வெற்றிவேல், பவதாரணி பித்தப்பை புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். எத்தனை காலமாக சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்? ஏன் அது கடைசி நிலையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது? அதற்கு முன் அது கண்டுபிடிப்பதில் என்ன சிரமம் இருந்தது? பவதாரணிக்கு 47 வயதுகள் தான் ஆகிறது. அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்கின்ற விவரம் கடந்த 1 வருடத்திற்கு முன்னால் அவருக்கு தெரியாத ஒரு நிலை இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இளையராஜாவினுடைய நெருங்கிய வட்டாரங்களிடம் நாம் கேட்டபோது 1 வருடத்திற்கு முன்பே பவதாரணியின் உடல் ஒவ்வாதை ஏற்பட்டதாகவும் அடிக்கடி அவர் வந்து வாந்தி, மயக்கம் மற்றும் அந்த உடல் ஒவ்வாதை பிரச்சனையினால் தவித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஆயுர்வேத சிகிச்சைகள் அவர் பெற்று வந்ததாக கூறப்படும் நிலையில இலங்கையில வரும் 27, 28ஆம் தேதி இளையராஜாவினுடைய ஒரு கான்சர்ட் கச்சேரி நடைபெறுவதாக இருந்தது. அந்த கச்சேரிக்கான ஒரு ஏற்பாடாக இளையராஜாவினுடைய இசை கலைஞர்களோடு சேர்ந்து பவதாரணியும் நேரில் சென்றிருந்தார். அப்போதுதான் வந்து அவர் சிகிச்சை அவருக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்து அதிகப்படியாக ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உடனடியாக மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்ட பவதாரணி சிகிச்சை பலனின்றி நேற்று மரணம் அடைந்திருக்கிறார். அவர் இந்த ஒரு சூழ்நிலையில வந்து மரணம் அடைவார் என எதிர்பார்க்கவில்லை என அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சக இசை கலைஞர்கள் பலரும் வந்து இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாகவே பார்க்கிறாங்க. பவதாரணிக்கு புற்றுநோய் இருக்கிறது என்கின்ற விவரம் வந்து கடந்த 1 வருடத்திற்குள்ளாகத்தான் தெரிய வந்ததாகவும் அது குறித்தான தீவிர சிகிச்சையில வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு ஈடுபடல அப்படிங்கிறதையும் வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. இன்னும் தொடர்ச்சியாக பவதாரணியினுடைய உடல் ஒவ்வாதை மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை என்னென்ன அப்படிங்கிற விவரமும் வெளிவரும். மேலும் வந்து இளையராஜாவினுடைய மனைவி ஜீவா வந்து மரணம் அடைந்தார். அவருடைய மரணத்திற்கு பிறகு இளையராஜாவினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக இசை சம்பந்தப்பட்டதாகவும் மேலும் அவர் வந்து நியமன எம்பியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வெளி இடங்களுக்கு செல்வது வழக்கமாக நிலையில பவதாரணியினுடைய உடல் குறித்தான பிரச்சனைகள் குறித்து இளையராஜாவும் அவ்வப்போது தனது நண்பர்களிடம் வருத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் பவதாரணி நம்மை விட்டு சென்றிருக்கிறார் என்கின்ற ஒரு குமுறலை மட்டும் இளையராஜாவினுடைய நண்பர்கள் வெளிப்படுத்துகின்றனர். சக்தி. பாலவேற்றுவேல், பவதாரணியின் உடல் இறுதிச் சடங்கிற்காக தேனிக்கு இன்று இரவு கொண்டு செல்லப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. இப்படி இருக்கும் நிலையில எவ்வளவு நேரம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அங்க இளையராஜாவின் வீட்டில் வைக்கப்பட உள்ளது? சக்தி, 5 மணிக்குள்ளாக டி நகர் இல்லத்தை இளையராஜாவினுடைய மகள் பவதாரணியினுடைய அவருடைய பூத உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். குறிப்பாக 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளாக அவருக்கு செய்ய வேண்டிய சில சடங்குகள் இருக்கிறது, சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அதை முடித்துவிட்டு நெருங்கிய உறவினர்கள், சினிமா வட்டாரத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இசை கலைஞர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக முதல் கட்டமாக அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக ஒரு 2 மணி நேரம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். நமக்கு கிடைத்த தகவலின்படி இன்று இரவு தேனிக்கு எடுத்து செல்லப்பட உள்ளதால் அடுத்த ஒரு 4 மணி நேரம் மட்டுமே டி நகர் இல்லத்தில் பவதாரணியினுடைய உடல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளையராஜா நேரடியாக மதுரைக்கு சென்று மதுரையிலிருந்து தேனிக்கு போய்
இறுதி சடங்கு குறித்தான அந்த ஏற்பாடுகளையும் செய்வார்கள் என கூறப்படுகிறது. தேனியில் இப்போதே தகவல்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் செய்ய கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் உறவினர்கள் சார்பாக அங்கிருப்பவர்களிடம் கூறப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் உள்ள இளையராஜாவினுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் தேனிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் உள்ள இளையராஜாவினுடைய மனைவி ஜீவா நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே பவதாரணியினுடைய உடலும் நல்லடக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகிறது. சக்தி, முதலமைச்சரும் சரி பல பிரபலங்கள் வருகை தர இருக்கிறார்கள். முதலமைச்சர் வருகை தர இருப்பது, அஞ்சலிக்காக வருகை தர இருப்பது உறுதியாகி இருக்கிறது. அதே போல வேறு யார் யாரெல்லாம் வருகை தர இருக்கிறார்கள் தற்போது அஞ்சலிக்காக? பவதாரணியின் அகால மரணத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இசை மேதைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பவதாரணி தேனினும் இனிய தனது குரல் வளத்தால் இளம் வயதிலேயே ரசிகர்கள் நெஞ்சில் தனி இடம் பிடித்தவர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பவதாரணியினுடைய இறப்பு செய்தி அறிவிக்கப்பட்ட ஒரு மணி நேரத்திலேயே எக்ஸ் வலைபல பக்கத்தில் தன்னுடைய இரங்கல் செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்த இளையராஜாவினுடைய நெருங்கிய நண்பர் குறிப்பாக மு.க.ஸ்டாலின் நேரடியாக 5:30 மணி அளவில் டி.நகர் இல்லத்துல அவர் நேரடியாக அஞ்சலி செலுத்துவார் என கூறப்படுகிறது. திருச்சிக்கு அவர் விமான நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக செல்ல உள்ள நிலையில அதற்கு முன்னதாக பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளார். அதுபோன்று அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக பாஜக சார்பாக வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய இணை அமைச்சர் எல் முருகனும் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று காலை தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நானும் நேரடியாக அஞ்சலி செலுத்துவேன் என தெரிவித்திருந்தார். திரைக்கலைஞர்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தமிழ் இசை கலைஞர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார் என கூறப்படுகிறது. ஏனென்றால் இளையராஜா என்கின்ற ஒரு மாமேதை அவருடைய மகளுடைய மரணம் என்பது இளையராஜாவிற்கு எந்த அளவிற்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோ அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் உள்ள இசை கலைஞர்களிடமும் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இளையராஜாவினுடைய முகம், அடுத்து இளையராஜாவினுடைய இசை, இதை தாண்டி பவதாரணியினுடைய பங்களிப்பு என்பது இளையராஜாவினுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இளையராஜா எப்போதும் ஒரு இசை குறிப்புகள் அல்லது அவர் இசை அமைப்பும் அந்த கோர்வைகள் அனைத்தையுமே பவதாரணி மூலமாகவே இசை கலைஞர்களுக்கு சொல்வார் என்றும் கூறப்படுகிறது. எனவே பவதாரணியினுடைய அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பங்களிப்பு இளையராஜா வாழ்க்கையில் மிகவும் அவசியம் என்கிற ஒரு நிலையில இளையராஜாவினுடைய நெருங்கிய வட்டாரங்கள் பவதாரணியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அதைத்தான் டி.நகர் வீட்டில் நாமும் உணர்கிறோம். இளையராஜாவின் இசையிலேயே பாரதி திரைப்படத்தில் ஒரு பாடலை பாற்றி தேசிய விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். இவர் கடந்து வந்த பாதை என்ன பாலவேற்றுவேன்? பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒண்ணு என்கின்ற பாடலுக்காக தேசிய விருது பெற்றார். 1984ஆம் ஆண்டு வெளியான மைடியர் குட்டி சாத்தான் என்கிற மலையாள படத்தின் மூலம் சிதிமே தாளம் பாடலின் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார். தொடர்ச்சியாக ராசையா, அலெக்சாண்டர், தேடினேன் வந்தது, காதலுக்கு மரியாதை, அழகி, பிரெண்ட்ஸ், தாமிரபரணி, உளியின் ஓசை, கோவா, மங்காத்தா வரை ராஜாவினுடைய இசையமைப்பு மட்டுமல்லாது தம்பி யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையிலும் அவர் பாடியிருக்கிறார். ஏ.ஆர். ரஹ்மான் இசையிலும் பாடியிருக்கிறார். தேவாவினுடைய இசையிலும் பாடியிருக்கிறார். பல இசையமைப்பாளர்களுக்கு விருப்பமான ஒரு குரல் வளம் படைத்தவர் என கூறப்படுகிறது. இவருடைய குரலுக்கு என்று தனி ரசிகர் பட்டாளமும் உள்ளது. தனித்துவமான ஒரு குரலை இவர் பெற்றிருப்பார். மிகவும் ஒரு மென்மையான பாடல்கள், மெலோடி சாங்ஸ் பாடுறதுல பவதாரணி ஒரு திறந்த ஒரு பாடகியாக இருந்திருக்கிறார். 2002ஆம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மிஸ் மை ஃப்ரெண்ட் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமாயிருக்கிறார். எப்படி ஒரு இசை குடும்பத்துல பிறந்துட்டு வெறும் பாடகியாக மட்டுமில்லாமல் இசையமைப்பாளராகவும் அறிமுகமாகி தொடர்ச்சியாக அமிர்தம், இலக்கணம், மாயநதி போன்ற படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். பவதாரணி கடந்த 5 மாதங்களாக புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்றிருந்தார். இந்நிலையில சிகிச்சை பெற்று வந்திருந்த அவர் வியாழக்கிழமை மாலை 5:20க்கு இலங்கையில சிகிச்சை பலனின்றி காலமானார். அவர் இறந்த செய்தி
மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை தமிழ் சினிமா உலகத்திலையும் இளையராஜா ரசிகர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது. இளையராஜா மகள் என்பதை தாண்டி பவதாரணியும் அவரது திறமையினாலும் அவருடைய மெல்லிய குரலினாலும் தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவராக திகழ்கிறார். இளையராஜாவின் மகள் பவதாரணி இறந்ததற்கு இயக்குனர் பாரதி ராஜாவும் மகள் இறந்துவிட்டாள் என்ற ஒரு பதிவை செய்திருக்கிறார். என்ன பதிவு அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. என் நண்பனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வேன்? மகள் பவதாரணியின் மறைவு எங்கள் குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என இயக்குனர் பாரதி ராஜா தெரிவித்திருக்கிறார். இளையராஜா, பாரதி ராஜா ஆகியோர் பாலிய கால நண்பர்கள். தேனி மாவட்டத்திலிருந்து தமிழ் சினிமாவை வளைத்தவர்கள். இளையராஜா எப்படி இசையால் கவர்ந்தாரோ அதுபோன்று பாரதி ராஜா கிராமிய படங்கள் மூலமும் தன்னுடைய தனித்துவமான சினிமா பாணியின் மூலமும் தமிழ் ரசிகர்களுடைய இடத்தில் நீங்கா இடம் பிடித்தவராக திகழ்கிறார். இளையராஜாவினுடைய வளர்ச்சியில பாரதி ராஜாவினுடைய பங்கும், பாரதி ராஜாவினுடைய வளர்ச்சியில இளையராஜாவுக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்குது. இதனால் அவங்களுடைய குடும்ப ரீதியாகவும் அவர்கள் உறவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்நிலையில தான் பவதாரணியினுடைய மறைவு என்னுடைய குடும்பத்துல ஒருத்தருடைய மறைவு மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னு பாரதி ராஜாவினுடைய பதிவையும் பார்க்கிறோம். இளையராஜாவோடு பயணித்த பலரும் அவர்கள் பவதாரணியினுடைய பங்களிப்பை, குறிப்பாக இளையராஜாவினுடைய வாழ்க்கை, அவருடைய இசையமைத்த படங்கள், அவருடைய சாதனைகளுக்கு பவதாரணி எந்த அளவிற்கு பின்புலமாக இருந்திருக்கிறார் என்பதையும் அவர்கள் காட்டுறாங்க. கார்த்திக் ராஜா, பவதாரணி, யுவன் சங்கர் ராஜா என 3 பேர் இருந்தாலும் 3 பேருமே இசை தொடர்புடைய துறைகளிலேயே பெரிய அளவிற்கு சாதனை படைத்திருக்கிறார்கள். யுவன் சங்கர் ராஜா மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் நிலையில பவதாரணியும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். இசை கீர்த்தனைகள் பாடுவதும் கர்நாடக இசையை மிகவும் தெளிவாக கற்றவராக பார்க்கப்படுகிறார். மேலை நாட்டு சங்கீதமும் அவருக்கு பெரிய பரிச்சயம் என கூறப்படுகிறது.